ஹைதராபாத் போனியே சரோஜாவை பாத்தியா? எப்படி இருக்கா? ஐயோ, மறுபடியும் சரோஜா விஷயத்தை கேட்குறானே, எப்படி சொல்கிறது? ஹரிதாஸ், நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். உன் மாப்பிள்ளை சார் திருவாளர் வரதனுக்கு திருவாளர் பேங்க்கில் கெட்ட பேருப்பா. உங்களை பார்த்தா திருப்பதி வெங்கடாச்சலபதி மஃப்டில வந்த மாதிரியே இருக்கு. நான் உங்களை வெங்கடான்னு கூப்பிடலாமா சார்? தாராளமா கூப்பிட்டுக்கமா. சரி சார், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. அனாதை ஆசிரமத்துக்கு டொனேஷன் கொடுக்க போகணும். எனக்கு டைம் ஆச்சு, கிளம்பட்டுமா சார்? ரொம்ப நல்ல விஷயம், கிளம்புமா. ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்களும் என்ன மாதிரி ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. சந்தான மாமா, நான் வரேன். வெங்கடா சார், பாய். டாஸ்மாகா சார்? டாஸ்மாகா? ஸ்லிப் ஆஃப் தி டங். பாஸ் மார்க்கா சார்? பாஸ் மார்க் மட்டும் இல்லப்பா, டிஸ்டிங்ஷன் வித் ஆனர்ஸ். என்ன, எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான். என்ன சார் வருத்தம்? இப்படி ஒரு அழகான பொண்ணு, ஒரு அறிவுள்ள பொண்ணு, ஒரு தெய்வீகமான ஒரு பொண்ணு கச்சரா குடும்பத்தை மாட்டி விடுறோமேன்னு யோசிக்கிறேன். என்னங்க என்னங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என்ன என்ன கீதா, ஒரே டென்ஷனா வர? எங்க, நான் மதுராந்தகத்துலேருந்து வரும்போது செங்கல்பட்டுல கார்ல ஏதோ மாட்டுச்சுங்க. ஜனு அதை பண்ணிங்கிறான். பண்ணியா? டேய் ஜனு, கார்ல ஏதாவது பண்ணி மாட்டினதை பார்த்த? அது பண்ணில டாடி, பிக்கு. டேய் பிக்குன்னா பண்ணி தான்டா, மடையா. எங்க, பண்ணி வண்டியில முட்டினா ஆகாதுன்னு சொல்லுவாங்களே. ஆமாமா, காரு பண்ணிய மோதுனா குடும்பத்துக்கே ஆகாதுன்னு சொல்லுவாங்க. என்னங்க என்னெல்லாமோ சொல்லி பயன்படுத்துறீங்க? உண்மைதாம்மா சொல்றேன். கார்ல பண்ணி மோதக்கூடாதுன்னு ஒரு பெரிய ஜோசியரே சொல்லியிருக்காரு. ஆனா ஷூரா பண்ணி தான் கார்ல மோதிச்சுன்னு தெரியாதுங்க. ஜனு தான் பார்த்ததா சொல்றான். நீ ஆக்சிடென்ட் செங்கல்பட்டுல நடந்ததை தானே சொன்ன? அங்கெல்லாம் நிறைய பண்ணி இருக்கு, நல்லாவே தெரியும். இப்போ என்னங்க பண்றது? பரிகாரம் ஏதாவது பண்ணலாமா? பரிகாரம்லாம் ஒன்றும் கிடையாது. கார் நம்ம வீட்டில் இருந்தால் தானே பாவம், காரை வித்துடலாம். என்னங்க அது, லோனே என்ன முடியல, அதுக்குள்ள காரை வித்துடலாம்னு சொல்றீங்க? சரி, நம்ம குடும்பத்துக்கு பாவம் தானே, பரவாயில்ல. ஐயோ, அது வேணாங்க, அது இன்னும் ரிஸ்க். பேசாம காரை வித்துருவோம். குட், நான் இன்னைக்கே போய் காரை வித்துட்டு வந்துடுறேன். எங்க, பண்ணி முதல்ல காரு ரொம்ப விலைக்கு போகாதே. நம்ம என்ன பண்ணி மோதிருச்சுன்னு பப்ளிசிட்டி பண்ணி விற்க போகிறோம், சும்மா இருப்பியா? எங்க, கார் வாங்குற குடும்பத்துக்கு பிரச்சனை எதுவும் வராதா? வராது. ஏன்னா நம்ம தானே காரை பண்ணி மேலே மோதணும். அந்த பாவம்லாம் வாங்கினவனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. சரி, அப்போ காரை வித்துருங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கா? எனக்கும் மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. இருக்காதா பின்ன, ஆஃபீஸில் முதல்ல லோன் போட்டு வாங்கின காராச்சே. உனக்கு காரை விற்கிறது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கா? உங்களுக்கு காரை விற்கிறோன்னு நினைச்சு வருத்தமா இல்லையா? இல்லை, எனக்கு அந்த அடிபட்ட பண்ணியை நினைச்சாதான் ரொம்ப பாவமாக இருக்கு. டேய் ஜனு, அந்த பண்ணி என்ன சைஸ்டா? சரோஜா புருஷன் சரியில்லைங்கிறத என்ன போய் ஹரிதாஸ் கிட்ட சொல்லுங்கிறானே, எப்படி சொல்லுவேன்? இந்த இக்கட்டான நிலைமை வரும்னு தெரிஞ்சிருந்தா ஹைதராபாத்துக்கு போயிருக்க மாட்டேன். என்ன பண்றது? தாய் வாடா சுப்பனே. என்ன ஹரிதாஸ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதே மறந்து போச்சா உனக்கு? என்னப்பா அப்படி சொல்லிட்ட? என்ன அப்படி சொல்லிட்டேனா? ஹைதராபாத்துக்கு போயிட்டு வந்து 2-3 நாள் ஆகுது, இந்த பக்கமே காணுமே, அதனால தான் கேட்டேன், மறந்துட்டியோன்ட்டு. ஹரிதாஸ், துரியோதன கர்ணனை மறக்கலாம், குசேலன் கண்ணனை மறக்கலாம், ஆனால் அந்த சுப்பினி ஹரிதாஸை எப்படிப்பா மறக்க முடியும்? மறந்துருக்கிறியே, 2 நாளாக காய்கறி மார்க்கெட் வரைக்கும் வந்திருக்கிறேன், எனக்கு நியூஸ் வந்தது, நீ வரலையே. எங்க ஹரிதாஸ் இவ்வளோ கொஸ்டின் கேட்குறேனே,
சரோஜா விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு பயந்து தானே இங்க வராம இருந்தேன். ஏய் ஆ? என்ன எங்கேயோ இருக்கிற? சரி, நீ ஹைதராபாத்ல தம்பூரா வாசிக்க போனிய, யார் அது மெயின் சிங்கர்? వెంకట నరసింహ రాజువారిపేట వీరభద్రుడు నరసింహ శాస్త్రి గారు. மெயின் சிங்கர் யாருன்னு கேட்டா மெயின் சாங் என்னன்னு சொல்றேன். இது என்ன பாட்டா அவருடைய பேரா? அவர் பேரே அதான். சரிதான், அவர் பேரை அனௌன்ஸ் பண்றதுக்குள்ள இன்டர்வல் வந்து போல இருக்கு. கச்சேரி எப்படி இருந்தது? பிரமாதம்பா, ஆ. அவுட்ஸ்டாண்டிங். ம். என்னடா தம்பூரா ஒவ்வொரு பீஸு கை தட்டானா பாத்துக்கோங்க. ஆ. பாடுறவா, வயலின் வாசிக்கிறவா, மிருதங்கம் எல்லாரும் ஓரமா நிக்கிறா. என்ன சுத்தி ஒரே கூட்டம். எப்படியாவது தம்பூராவை உங்ககிட்ட இருந்து பிடிக்கணும்னு ஒரு கங்கடத்துல இருந்திருக்கிறானுங்க. என்னப்பா நீ கச்சேரி முடிஞ்ச உடனே பிரமாதம் பிரமாதம் கை தட்டினாலே. மடையா, பிரமாதம்னு சொன்னாங்களா? ஆமா. தெலுங்குல பிரமாதம்னு சொன்னா தமிழ்ல அபாயம்னு அர்த்தம்டா. ஐயோ, பாட்டும் கச்சேரிலாம் அவங்களுக்கு அபாயம்னு சொல்லியிருக்கிறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. இல்லையாப்பா, என்கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்டாங்களே. போட்டியா நீ? போடலையே. ஏன்? தெலுங்குல போட சொன்னாங்க. எனக்கு தமிழ் தானே தெரியும். சரி, ரீல் விட்டதெல்லாம் போதும். நான் இந்த கச்சேரியை பற்றி வந்த விமர்சனத்தை ஹைதராபாத் ஹிந்து எடிஷனில் படிச்சுட்டேன். அதில் போட்டிருந்தான், எல்லாமே நல்லா இருந்தது, ஆனால் இந்த தம்பூரா வாசிக்கிறவர் மட்டும்தான் கண்ணுக்கே தெரியல. அவர் கொரட்டை விட்டாருங்கிறதுலேருந்து தான் ஒரு ஆள் இருந்ததே தெரிஞ்சுது. பட் கொரட்டையை சுதியோடு விட்டாரு. நானே ஹைதராபாத் ஹிந்துல நீயே படிக்கிற. நீ இந்த மாதிரி ரீல் விடக்கூடாதுன்ட்டு தான் ஹிந்து ஆஃபீஸில் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், பன்றிமிதி ராமன்ட்டு, அவங்ககிட்ட சொல்லி அந்த எடிஷனை வாங்கி படித்தேன். சரி, அதை விட ஹைதராபாத் போனியே, சரோஜாவை பார்த்தியா, எப்படி இருக்கா? ஐயோ, மறுபடியும் சரோஜா விஷயத்தை கேட்குறானே, எப்படி சொல்றது? அர்தாஸ், ஆக்சுவலாக சரோஜாவை பார்க்கணும்னு தான் நினைச்சேன். ரசிகர் கூட்டம், ஏகப்பட்ட கூட்டம், அந்த செக்யூரிட்டி அவ்வளோ போராது, அதனால தான் பார்க்க முடியல. என்னடா அது, அவள் வீட்டுக்கு போயிருந்தா அவள் கையால் ஒரு கப் காஃபி போட்டு கொடுத்துருப்பா, அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா. ஏமாத்திட்டியா சுப்புனி? சரோஜாவை பார்க்கலப்பா, இருந்தாலும் அவ பக்கத்து வீட்டில் குடியிருந்தாலும் கிரிஜா, அவளை பார்த்தேன். ஆ, இன்ஃபேக்ட் அவள் பிரதரும் நானும் ஃப்ரெண்ட்ஸு. கிரிஜா, சரோஜா கூட அவங்கள பற்றி நிறைய என்கிட்ட சொன்னான். ஹரிதாஸ், உனக்கு பிளட் ப்ரெஷர்லாம் எப்படி இருக்கு? பிளட்டும் இருக்குது, ப்ரெஷரும் இருக்குது, ஆனால் நார்மலாக இருக்குது. ஏன் கேட்குற? ஹார்ட் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குல்ல? இங்கே தான்டா இருக்குது, இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது. டே, என்ன நீ புதுசாக என் உடம்பை பற்றியெல்லாம் கேட்குற? ஹரிதாஸ், நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். அதிர்ச்சி? ஓஹோ, நீ ஹைதராபாத்தில் வாசித்த தம்பூராக்கு உனக்கு பேமெண்ட் கொடுத்தாங்களா? அது இல்லைப்பா, இது சரோஜா விஷயம். டே, நீ சரோஜாவே மீட் பண்ணல, அப்புறம் என்ன சரோஜா விஷயம்? நான் தான் பக்கத்து வீட்டு கிரிஜா மீட் பண்ணேனப்பா. பக்கத்து வீட்டு வம்பா, சொல்லு சொல்லு. சரோஜா அங்கே சிரிச்சுக்கிட்டு இல்லை ஹரிதாஸ், அழுதுகிட்டு தான் இருக்கேன். ஏண்டா இதுக்காடா நீ இவ்வளோ பில்டப் கொடுத்து பேசின? சரோஜா கொஞ்சம் ஹோம் சிக் டைப்புடா, எங்களை நினச்சி அப்பப்போ அழுதுகிட்டே இருப்பா. அதை தானே சொல்ல வர நீ? கவலைப்படாத, என் மாப்பிள்ள வரது ஐஎஸ்ஐ. அதில் தான் நானும் சொல்ல வந்தேன், அவன் பாகிஸ்தான் உளவாளி ஐஎஸ்ஐ மாதிரி. டேய் மடையா, டே, நான் சொன்னது இந்தியன் ஐஎஸ்ஐ புத்திரடா. என்னப்பா அது? ஓ, பசங்களை பற்றி சொன்ன கூட இப்படி அடிக்க மாட்டேன், உன் மாப்பிள்ளை பற்றி சொன்னால் இப்படி ரியாக்ட் பண்ணுறியே? ஏன்னா என் மாப்பிள்ள இது தங்க கம்பி. இல்லைப்பா, கிரிஜா இன்னொன்னும் சொன்னாப்பா, மாப்பிள்ளை டெய்லி வீட்டை பூட்டிட்டு போறாருப்பா. என்னடா இது ஒரு குறையா வந்து சொல்ற? பொறுப்பா வீட்டை பூட்டிட்டு போறாரு, இதுல என்ன? இல்லப்பா, சரோஜா உள்ள வச்சு பூட்டிட்டு போறாருப்பா. டே, நாங்கள் இங்கே சரோஜாவை ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டோம், அவள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸு. அவன் எங்கேயாவது போய் வம்பளை மாட்டிக்க போறாருன்ட்டு வீட்டில் பூட்டிட்டு போயிருப்பாரு. ஐயோ, நான் எதை சொன்னாலும் அவன் கரெக்டாக தப்பாகவே புரிஞ்சுக்கிறானே. ஹரிதாஸ், மாப்பிள்ளை சரோஜா நகையை தெரியும், சரோஜா நகையை சேஃபாக பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறாரு, எனக்கு தெரியுமே அது. இல்லப்பா, பக்கத்துல சேட்டு கடை தெரியும், பக்கத்தில் ஒரு சேட்டு கடை இருக்கான். அந்த சேட்டு ஒரு மாதிரியான ஆளாம், அவனே ஆளை வச்சு அங்கங்கே திருடுறானாம். அதனால நான் பேங்க்கில் வச்சிருக்கேன்னு என்கிட்ட சொல்லிட்டாரு அவரு. ஹரிதாஸ், அவனுக்கு பேங்க்ல கெட்ட பேரு. ஏய், ஃப்ரெண்டாக இருக்கேன்னு பார்க்குறேன், நீ யார் என் மாப்பிள்ளைய அவன் ஏக்க வச்சனத்தில் பேசுறது? பி கேர்ஃபுல். சரிப்பா, உன் மாப்பிள்ளை சார் திருவாளர் வரதனுக்கு திருவாளர் பேங்க்ல கெட்ட பேருப்பா. தெரியுடா, நான் ஹைதராபாத் போயிருந்தேன் இல்லையா, எனக்காக பேங்க்ல சொல்லாமல் ஒரு 3 நாள் லீவ் எடுத்துட்டார், அதனால கொஞ்சம் கெட்ட பேர். அவரே சொன்னாரே. அதையே சொல்லிட்டாரா? ஆமாடா, என் மாப்பிள்ள ரொம்ப ஃப்ராங்க் டைப், அவருக்கு எதையும் மறைக்க தெரியாது, பட்டு பட்டுன்னு சொல்லிவிடுவார். அவர் இன்னொன்று சொன்னார், நீ சொன்ன என்னமோ அந்த கிரிஜான்ட்டு, அவங்களே ஒரு மாதிரியாண்டா வம்பு டைப்பு. ஆக்சுவலாக சரோஜா மனசில் இந்த ஹோம் சிக்னஸை வளர்த்து விட்டதே அவங்க தானாமே. ஹரிதாஸ், உனக்கு நான் எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோப்பா, வெளுத்ததெல்லாம் பால் இல்லை,
ஐயோ எனக்கு தெரியும்பா. வெளுத்ததெல்லாம் பால் இல்லை, கருத்ததெல்லாம் டிகாக்ஷன் இல்லை, சிவந்ததெல்லாம் குங்குமம் இல்லை, குள்ளமெல்லாம் நல்லதில்லை. நீ இனிமே இங்கே இல்லை, இடத்த காலி பண்ணு. இல்ல மாப்பிள்ள, இன்னொரு தடவை என் மாப்பிளைய பற்றி நீ பேசுனீன்னா அப்புறம் வீட்டில் திருஷ்டி பொம்மை மாட்டுற இடத்துல உன்னை மாட்டி வச்சிருவேன். போனி. சரிப்பா நான் கிளம்புறேன். இரு, போகிறதுக்கு முன்னாடி ஹைதராபாத் மாப்பிள்ளை உத்தமர் நல்லவர் 3 தடவை சொல்லிட்டு போ. ஒரு தரம் போதாதா? ஒரு தடவை ஒழுங்கா சொல்லு. உன்னுடைய மாப்பிள்ளை திருவாளர் வரதன் நல்லவர், பாசமிக்கவர், உத்தமர், நாசமா போனவர், டேய். சுப்புனி நாசமா போனவர். ஆ சரி. ஆனால் பைத்தியக்காரன் ஆள் தான் வளரலன்னு பார்த்தா மூளையும் வளரல. நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் வித்தியாசம் தெரியல பாரு. ஐயோ சரோஜா, என்னை மன்னிச்சிருமா. லங்கையில தவிச்ச சீதாவுக்கு ஆஞ்சனர் ஹெல்ப் பண்ண மாதிரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா உன் புருஷன் உங்க அப்பாவை நல்லா ஏமாத்தி வச்சிருக்கான். இந்த வரதன் டேய், என்ன முணுமுணுக்கிற? வரதன் நல்லவர், உத்தமர், பாசமிக்கவர். வரதன் நல்லவர், உத்தமர், பாசமிக்கவர். வரதன் நல்லவர், உத்தமர், பாசமிக்கவர், நாசமா போனவர். எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்றது? பங்காரு, அவனுக்கு நிச்சயதார்த்தம் ஒண்ணு பார்த்தியா? கால் டாக்ஸி எல்லாம் கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான் அவன். டேய், ஏன்டா என்னமோ இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கிற? நல்லா சிரிச்சபடிடுறா. அவனுக்கு நல்ல காரியத்துக்கு தான்டா போறான். ஏங்க அவனை வாடுறீங்க? நீங்க மட்டும் என்ன பொண்ணு பார்க்க வரப்போ உம்முன்னு தானே இருந்தீங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, மாட்டிக்கணுமேனு ஒரு சின்ன டென்ஷன். வேற என்ன அது? மொக்க போடாம கார்ல ஏறுப்பா. என்னடா இப்போ இவ்வளவு டென்ஷனா இருக்கிற? அப்புறம் கல்யாணத்தும் போது டென்ஷன்ல தாலி தப்பா ஐயர் கைத்துல கட்டுறாது, அப்புறம் அவருக்கு வந்துட போறாரு. அப்பா டென்ஷன் மாறி போச்சா? வெரி குட். என்னங்க, நிச்சயதார்த்தத்துக்கு போறோம், நம்ம 2 பேரும் மட்டும் போனா நல்லா இருக்குமா? அவனை கேட்டீங்கன்னா நம்ம 2 பேருமே வேண்டானுவான். இது அவனா பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்ட கல்யாணம் இல்லையா? நம்ம 2 பேரும் போய் காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டா அதுவே போதும். டேய் வாசு, இங்க வாடா. நீ சாதாரணமா ஒரு டைப்பான பையன் தான், ஆனா இது உனக்கு நல்ல சாய்ஸ்ரா. ஏன்னா என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜெயராமனோட பொண்ணை தேர்ந்தெடுத்திருக்க பாரு. அந்த குடும்பத்துக்கு நம்ம இதை விட ஒரு நல்லது செய்யவே முடியாதுடா. ஹேட்ஸ் ஆஃப், ஹேட்ஸ் ஆஃப். ஹலோ. என்னப்பா டிரைவர், அவங்க போய் சேர்ந்துட்டாங்களா? எதுக்காக போனாங்கன்னு தெரியுமா? மேடம், எப்பா எப்பா ஃபோனை கட் பண்ணு, ஃபோனை கட் பண்ணு. உள்ள வையத. நாங்கள் மங்களகரமான காரியத்துக்கு போகிறோம். வண்டி ஓட்ட ஆரம்பிக்கும் போதே உனக்கு ஃபோன் வருதுன்னா உள்ள ஓட்டும் போது ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும் போல இருக்குதே. எனக்கு அது பிடிக்காது. கவனமாக வண்டி ஓட்டணும். முடியுமா முடியாதா? முடியும் சார். போ வண்டி ஓட்டுங்க. கால் டாக்ஸினா கால் பேசிக்கிட்டே வருவாங்க போடுறது. வண்டியில் ஏறு. பங்காரு, ஏறிட்டியா வண்டியில்? ரைட்டு. நல்லபடியாக எடுப்பா வண்டியா. என்ன உமா, சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல கண் கலங்கிட்டு இருக்க? இல்லம்மா, அப்பா ஞாபகம் வந்துருச்சு. அப்பா நம்ம கூடவே இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு நீ கலகலப்பா சந்தோஷமா இருக்கணும். இல்லைன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தப்பா நினைச்சுக்குவாங்கம்மா. சரிம்மா. இவ ஏன் தனியாக ஆர்த்தி இருக்கிறா? நீங்கள் சேர்ந்து எடுக்க மாட்டீங்களா? இல்லை இல்லை, நான் எடுக்கக்கூடாது. அதெல்லாம் கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும் என்னுடைய நண்பன் ஜெயராமா இன்னும் உயிரோட இருக்காமா? அதனால் நீங்கள் எடுக்கிறது ஒன்றும் அமங்கலமே கிடையாது. நீங்கள் சேர்ந்து எடுங்க.
என்னடா பொண்ணு தான் வெக்கத்தில் தலை குனியணும், நீ என்னமோ தலை குனிற? தலை நிமிருடா. ఏమండి ఎందుకు వాడిని కిండల్ చేస్తారు? தெலுங்குல சொன்னா அவனுக்கு புரியாதுன்னு நினைக்கிறியா? ஏமா நமக்கு தெரியாமல் எத்தனை தடவை இந்த பையன் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறான், அதான் கிண்டல் பண்ணேன். ஹேய் நிமிர்றா, வா. வாங்க உள்ள வாங்க. வலது கால் எடுத்து வச்சு வாடா, வா வா. உமா காஃபி குடுமா. எடுத்துக்கோங்க. வீட்டில் இருக்கிற மற்றவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. ஆஹா, எங்க குடும்பம் ரொம்ப பெருசு. நான் எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருந்தா அப்புறம் உங்களுக்கு இங்க நிக்க இடம் எல்லாம் போயிருக்கோம். அதுக்காக கூட பிறந்தவங்கள விட்டுட்டு வர முடியுமா? அது மட்டும் இல்ல, உங்க வீட்டுக்காரர் இருந்து கொஞ்ச நாள் தானே ஆச்சு. அதனால ஆடம்பரம் இல்லாம சிக்கனமா நிச்சயதார்த்தத்தை முடிக்கணும்னு நாங்க மட்டும்தான் வந்தோம். அது மட்டும் இல்ல, வாசு உமாவும் ஏற்கனவே மனசை மாத்திக்கிட்டாங்க. தட்டை மாத்திக்கிறது நம்ம வெறும் ஃபார்மாலிட்டி தான். என்ன கரெக்டாகுமா? அம்மாடி, அண்ணன் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. முதல்ல நீங்க 2 பேரும் சேராம படத்தை கும்பிட்டு அவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. என்னடா பார்க்குற? எனக்கு அதே நினைவு தான். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது லஞ்ச் டைமில் டிஃபன் பாக்ஸ் எவ்வளோ தரம் மாற்றிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ ஒரு சம்மந்தியா தட்டை மாற்றிக்கிட்டேன்டா. உனக்கு சம்மந்தம் தானே? படவா இல்லைன்னு உதப்பேன். என்ன இன்னும் இந்த டிரைவரை காணுமே? எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு பாட்டி இருக்கு. பசிக்குது பாட்டி. இருடா, டிரைவர் வந்துடட்டும். ஆட்டோல போலாம் பாட்டி. உங்க அப்பனா மாதிரியே பிடிவாதம் பிடிக்காத. இரு, சொல் பேச்சு கேளு. அது ஆஃப் பண்ணுங்க. ஏயா இவ்வளவு தூரம் ஃபோன் பண்ற, ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேன்றீங்க? வண்டி ஓட்டும் போது பேசினாக்க அந்த ஐயா திட்டுறாருமா. அந்த ஹரிதாஸ் எப்பவுமே இப்படிதான், பெரிய டிசிப்ளினா இருக்க மாதிரி நினைச்சிட்டு பேசுவாரு. சரி, எல்லாரும் எங்க போனாங்க? ஏதோ நிச்சயதார்த்தமா. என்னது நிச்சயதார்த்தமா?